ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல் லிட்ரேச்சர் இன்சைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி ரைசன் இன் த சன். ஆத்தர் நேம் லொரைன் ஆன்ஸ்பெரி. இவங்க 1930 சிகாகோ யூஎஸ்ஏல பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு அமெரிக்கன் பிளே ரைட் அண்ட் சிவில் ரைட் ஆக்டிவிஸ்டும் கூட. ஒரு ஃபீமேல் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் எழுதின ஃபர்ஸ்ட் பிளே இதுதான். இந்த பிளேல ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் எப்படி சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி ரேசிசம்னால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இவங்க இந்த பிளேயை அவங்களோட பர்சனல் லைஃப்ல இருந்து எடுத்து எழுதினதா ஒரு சில கிரிட்டிக்ஸால பேசப்படுது. ஏன்னா ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில நெய்பர்ஹுட்ல ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க முடியாது. பிகாஸ் அங்க இருக்கக்கூடிய ஒயிட் பீப்புள் அவங்கள இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரேசிசமோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. எங்க வாங்கலான்னு சொல்றாங்களோ அங்க ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு, எங்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களோ அங்க ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்படிதான் லொரைன் ஆன்ஸ்பெரியோட ஃபேமிலியும் ஒயிட் பீப்புள் இருக்கக்கூடிய இடத்துல இடம் வாங்கிட்டு போறாங்க. அந்த ஒயிட் பீப்புள் இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால இவங்க ஃபேமிலி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. கோர்ட்ல கேஸும் போட்டிருக்காங்க. இந்த பிளேலையும் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கும். இந்த பிளேயோட டைட்டில் ரெசின் இன் த சன் என்ன சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா, திராட்சை வெயில்ல காய காய ரொம்ப ட்ரை ஆகும், பட் அதோட மதிப்பு கூடிட்டே போகும். அதே மாதிரி தான் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸும் தன்னோட கனவையும் லட்சியத்தையும் நோக்கி ஓடிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அவங்க மதிப்பும் கூடும் அப்படின்றத சிம்பிளைஸ் பண்ற மாதிரி தான் இந்த டைட்டில் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பிளேயுடைய கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். லீனா எங்கர், இவங்கள மம்மான்னு கூப்பிடுவாங்க. இவங்க தான் இந்த ஃபேமிலியிலேயே பெரியவங்க. இவங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். வால்டர் லீ எங்கர் மம்மாவுடைய பையன். ரூத் எங்கர் வால்டருடைய ஒய்ஃப். பெனிதா எங்கர் வால்டருடைய சிஸ்டர். அவங்களுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும். டிராவிஸ் எங்கர் வால்டருடைய சன். ஜோசப் அசகாய் இவங்க வந்து பெனிதாவுடைய ஃப்ரெண்ட் அண்ட் அவருக்கு பெனிதா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அடுத்ததா ஜார்ஜ் முஷீசன், இவர் தான் பெனிதாக்கு வீட்டில் அலையன்ஸ் பார்த்திருப்பாங்க. இவர் பெனிதாவை டேட் பண்ணிட்டு இருப்பாரு. கார்ல் லிண்டர், இவர் ஒரு ஒயிட் மேன், இந்த ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டா இருப்பாரு. போபோ வால்டருடைய ஃப்ரெண்ட் அண்ட் பிசினஸ் பார்ட்னரும் கூட. வில்லி ஹாரிஸ், இவங்களும் வால்டருடைய ஃப்ரெண்ட் அண்ட் பிசினஸ் பார்ட்னர். இந்த பிளேயுடைய செட்டிங் 1950ஸ்ல சிகாகோல நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த யங்கர் ஃபேமிலி ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பிளாக் ஃபேமிலி. வால்டருடைய அப்பா இறந்து போயிருப்பாங்க, அதாவது மம்மாவுடைய ஹஸ்பண்ட். அவருடைய இன்சூரன்ஸ் மணி ஒரு $10,000 இந்த ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. Now let's get into the play. இந்த யங்கர் ஃபேமிலி சிகாகோல ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு வராங்க. இந்த பிளே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, ரூத் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட பையன் டிராவல்ஸ் வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்காக ஒரு 50 cents கேட்பான். அப்போ ரூத் என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது, தர முடியாது அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிடுறாங்க. பாட்டிக்கிட்டையும் நீ காசு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இவன் ரொம்ப அனாய்டா ஃபீல் பண்றான். அந்த சமயத்துல அவங்களுடைய அப்பா வால்டர் வராரு. வந்து அவனுக்கு தேவையான பணத்தை கொடுக்கும் போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அவங்க டேடியை ஹக் பண்ணிட்டு அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறான். அப்புறம் வால்டரும் ரூத்தும் பேச ஆரம்பிக்கிறாங்க. வால்டர் என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டேங்கிற, நான் தான் சொல்றேன்ல அப்பாவோட இன்சூரன்ஸ் மணி வந்ததும் நான் அதை யூஸ் பண்ணி லிக்கர் வெஞ்சர் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் ரூத் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அந்த பிஸ்னஸ்ல ரூத்க்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதனால அதை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. ஸோ அதனால வால்டர் அந்த இடத்துல கோவப்படுவாரு. இப்போ அந்த இடத்துக்கு பெனிதா வருவாங்க. வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பாவோட இன்சூரன்ஸ் மணி வந்ததும் நான் மெடிசன் படிக்க போறேன், டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்வாரு. இதை கேட்ட வால்டர் என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் டாக்டர் ஆகணும்னு விருப்பப்படுற, நீ வந்து நர்சிங் படி, ஏன்னா நர்சிங் கம்பேரிட்டிவ்லி கம்மி காசு தானே ஆகும், அதனால நீ நர்சிங் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட உடனே பெனிதாக்கு கோவம் வந்துடுது. அப்போ ரூத்தும் பெனிதாவும் என்ன டிசைட் பண்றாங்கன்னா, நம்ம என்னதான் டிஸ்கஸ் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே அந்த மணி வந்து மம்மாக்கு தான் சொந்தம், அவங்க தான் அந்த மணியை என்ன பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதை வால்டர் கேட்டதும் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு. இப்ப இந்த இடத்துக்கு மம்மா வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டே உள்ள வராங்க. மம்மா ஒரு 60 years ஓல்ட் உமன் அண்ட் ரிலீஜியஸான பர்சனும் கூட. ஸோ மம்மா வந்ததும் பொறுமையா ரூத் அவங்க கிட்ட பேசுறா. என்னன்னா, உங்க பையன் வால்டர் வந்து அந்த இன்சூரன்ஸ் மணி வந்ததும் ஒரு லிக்கர் வெஞ்சர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான் இருக்காரு அப்படின்னு சொல்வா. இவங்க சொன்ன உடனே அம்மா அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ரிலீஜியஸான பர்சன் இல்லையா, ஸோ இவங்க இந்த ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மம்மா என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, வர இன்சூரன்ஸ் மணியில ஒரு போர்ஷனை வந்து பெனிதாவோட ஸ்டடீஸ்க்காக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வச்சு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அப்படின்னு யோசித்து வச்சிருப்பாங்க. மம்மா கொஞ்சம் பிளான்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த பிளான்ஸ்க்குலாம் தண்ணி ஊற்றி பிளான்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி ரூத்க்கு வந்து மயக்கம் வந்துடும், அவள் ஃபெயிண்ட் ஆயிடுவா. நெக்ஸ்ட் டே மார்னிங் பெனிதாவும் மம்மாவும் வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வால்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து. ஸோ இவர் கிளம்பி வெளியே போயிடுறாரு. அப்புறம் ரூத் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு ஒரு நியூஸோட வராங்க. என்னன்னா, அவங்க 2 months ப்ரெக்னெண்டா இருக்காங்க. மம்மாக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. பட் ரூத்க்கு அவ்வளோ ஹாப்பிலாம் இல்லை.
ஏன்னா ஆல்ரெடி இவங்களே ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்காங்க, ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இன்னொரு பேபினா இன்னும் கஷ்டம் ஆயிடும்னு சொல்லிட்டு ரூத் இந்த பேபி வேணாம் நம்ம அபார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்காங்க. இப்போ பெனிதா மம்மா கிட்ட தன்னுடைய ஃப்ரெண்டு அசாகாய் வீட்டுக்கு வரதா சொல்லியிருப்பாங்க. அசாகாய் யாருன்னா ஒரு நைஜீரியன் ட்ரைப். அவர் வீட்டுக்கு வரும்போது பெனிதாக்காக ஒரு சில கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாரு. என்னன்னா ஆப்பிரிக்கன் ரோப் வித் அட்ரஸ். அதை போட்டு பார்த்து அவங்க கண்ணாடியில் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க மம்மா கூட எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாரு. இந்த சமயத்துல அந்த இன்சூரன்ஸ் மணி $10,000 செக் ரிசீவ் பண்றாங்க. மம்மா அதை ரூத் கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் வால்டருக்கு தெரியுது. வால்டர் உடனே அந்த லிக்கர் ஷாப்புக்கான டாக்குமெண்ட்ஸோட வீட்டுக்கு வராரு. மம்மா கிட்ட தன்னுடைய ஐடியாவை சொல்லி பணம் கேட்கிறாரு. மம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் தப்பு, தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ரொம்ப கோவப்பட்டு பேசுவார். ஏன் என்ன நம்ப மாட்டீங்களா, ஏன் தர மாட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ மம்மா சொல்லுவாங்க, நீ ஒழுங்காவே ஏர்ன் பண்ணி வீட்டுக்கு தர மாட்டேங்கிற, உன் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா, பட் அதை அபோர்ட் பண்ண போறதா சொல்றா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டதும் ஒரு ஷாக் ஆயிடுவாரு. பட் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணாம அபோர்ட்லாம் பண்ணக்கூடாதுன்னு விஸ்பர் பண்ணுவாரு. பட் ஸ்ட்ராங்கா எதுவும் சொல்ல மாட்டாரு. சொல்ற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்காது. இந்த சமயத்துல ரூத் ரூம்ல இருந்து நான் ஆல்ரெடி அபார்ஷனுக்காக $5 பே பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் மம்மாக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இவன் ஆல்ரெடி எதுவுமே தன்னோட ஒய்ஃபை கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. ஆக்ட் 2 பெனிதா அசாகாய் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல வால்டர் நல்லா குடிச்சிட்டு பெனிதா கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாரு. இப்போ இந்த சமயத்துல ஜார்ஜ் வீட்டுக்கு வருவாரு. ஜார்ஜ் யாருன்னா பெனிதாவோட சூட்டர். பெனிதாவை டேட்டிங் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருப்பாரு. ஸோ பெனிதாவும் ஜார்ஜும் கிளம்பி வெளியே போயிடுவாங்க. பட் பெனிதாக்கு பெருசா அவர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் வீட்டில் பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வெளியே கிளம்பி போவா. இப்போ வால்டருக்கும் ரூத்க்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும். ரூத் சொல்லுவாங்க, நீங்க ஒழுங்கா வீட்டுக்கு சம்பாரிச்சு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க, பத்தாவதுக்கு இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, அண்ட் இப்போ பாரு இந்த லிக்கர் ஷாப் பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, அதனாலதான் நான் பேபியை கூட அபார்ட் பண்ணலான்ற ஐடியால இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ரெண்டு பேருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த சீன்ல மம்மா என்ட்ரு ஆவாங்க. தான் ஒரு புது வீடு வாங்கியிருக்கிறதா சொல்லுவாங்க. கிளிபோன் அப்படிங்கிற பிளேஸ்ல வாங்கியிருக்கிறதா சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே ரூத்க்கும் டிராவல்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமாயிடும். ரூத் என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, ஸோ இப்போ இருக்க இந்த வீட்டை விட ஒரு பெரிய வீட்டுக்கு போயிட்டோம்னா பேபியை கூட நம்ம அபார்ட் பண்ண வேண்டாம், நம்ம வச்சுக்கலாம், நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவா. பட் வால்டருக்கு மனசே உடஞ்சு போயிடும். ஐயோ, இந்த பணத்தை வச்சுதானே நம்ம லிக்கர் ஷாப் ஓப்பன் பண்றதா இருந்தோம், அம்மா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுவாரு. அப்போ அம்மா கிட்ட சொல்லுவாரு, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, அதுவும் கிளிபானுங்கிற பிளேஸ்ல போய் வாங்கியிருக்கீங்களே, அது ஒயிட் பீப்புள் வாழ்ற பிளேஸ், அங்க போய் நம்ம பிளாக், அங்க போய் நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லி மம்மா மேல ரொம்ப கத்திட்டு கோவப்பட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போயிடுவாரு. பை த டைம் பெனிதாக்கும் ஜார்ஜ்க்கும் ஒரு ஆர்குமெண்ட் வருது. அதனால ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிக்கிறாங்க. ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் இவங்க அந்த நியூ ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்காக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட நெய்பர் மிஸ்ஸஸ் ஜான்சன் வராங்க. இவங்களை கங்க்ராச்சுலேட் பண்றாங்க. பட் அவங்களோட பேஜ்ல ஒரு சின்ன பொறாமை தெரியுது. அப்புறம் ஒரு நியூஸ் சொல்றாங்க. என்னன்னா, ஒரு பிளாக் ஃபேமிலி ஒயிட் பீப்புள் கம்யூனிட்டியில தங்கியிருந்தாங்களாம். அந்த சமயத்துல இந்த ஒயிட் பீப்புள் எல்லாம் சேர்ந்து பிளாக் ஃபேமிலியை அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு போறாங்க. வால்டர் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் வேலைக்கு கூட போகாம வீட்லயே இருக்காரு. அப்ப ரூத் கேக்குறாங்க, ஏன் வேலைக்கு போகலன்னு. அப்ப இவர் சொல்றாரு, எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த இன்சூரன்ஸ் மணி வச்சு நான் லிக்கர் ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு இருந்தேன், பட் அம்மா எனக்கு தரவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. இது கேட்ட மம்மாக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுது. நம்ம அவனுக்கு அந்த மணி கொடுத்துருக்கணுமோ அப்படின்னு யோசித்து வீடு வாங்கினது போக மிச்சம் அமௌண்ட் இருக்கும். $3,500 தான் வீடு வாங்கியிருப்பாங்க. ஸோ மிச்சம் $6,500 இருக்கும். இதை வால்டர் கிட்ட கொடுத்துருவாங்க. இதில் $3,000 நீ பெனிதாவோட ஸ்டடீஸ்க்காக வச்சுட்டு மிச்சம் இருக்க $3,500 நீ இன்வெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. வால்டருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அந்த லிக்கர் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்லாம் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிப்பார். 1 வீக் லேட்டர் நியூ ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக ஃபேமிலியில் எல்லாரும் உட்காந்து திங்ஸ் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது பெனிதா கிட்ட வால்டரும் ரூத்தும் மூவி நைட் போனப்ப அங்கே மெமரிஸ் எல்லாம் அவகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பா. அது பெனிதாக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வால்டரும் ரூத்தும் ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது பெனிதா அவங்கள பார்த்து ஓல்ட் ஃபேஷன் நீக்ரோஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுவா. அப்புறம் திடீர்னு காலிங் பெல் சத்தம் கேட்கும். அப்போ அவங்கள பார்க்கறதுக்காக ஒரு விசிட்டர் வந்திருப்பாரு. அவர் பேர் என்னன்னா மிஸ்டர் கார்ல் லிண்டர். இவர் யாருன்னா, இவங்க நியூ ஹவுஸ் வாங்கியிருக்காங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஒயிட் பீப்புள் கம்யூனிட்டியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இவர். இப்போ லிண்டர் இவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த கிளிபன் பார்க்ல புது வீடு வாங்கியிருக்கீங்க இல்லையா, நீங்க அங்க மூவ் ஆகுறது அங்க இருக்க ஒயிட் பீப்புளுக்கு பெருசா உடன்பாடு இல்லை. ஸோ நீங்க எவ்வளவு டாலருக்கு அந்த வீடு வாங்கியிருக்கீங்களோ அதை விட அதிகமான டாலர்ஸ் கொடுத்து நாங்க திரும்ப அதை உங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிடுவாரு. இது கேட்டதும் எல்லாரும் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அண்ட் இந்த டயத்துல மம்மா உள்ள வராங்க. மம்மா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க.
எல்லாருமே ரொம்ப அப்செட்டா இருக்கும்போது, இப்போ வீட்ல இருக்க மற்ற மெம்பர்ஸ் எல்லாரும் மம்மாக்கு கார்டனிங் டூல்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ மம்மா ரொம்ப சர்ப்ரைஸாவும், ரொம்ப ஹேப்பியாவும் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சமயத்துல போபோ வீட்டுக்கு வருவாரு. போபோ யாருன்னா, வால்டருடைய ஃப்ரெண்ட். போபோ வந்து எல்லாருக்கும் ஒரு சேட் நியூஸ் சொல்வாரு. என்னன்னா, வில்லியம் ஹாரிஸ் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான். பணத்த எல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்வாரு. போபோ, வால்டர் அண்ட் வில்லியம் ஹாரிஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அந்த லிக்கர் ஷாப் ஓப்பன் பண்றதுக்கான மணி எல்லாத்தையும் வில்லியம் ஹாரிஸ் கிட்ட குடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ இந்த பணத்தை எடுத்துட்டு வில்லியம் ஹாரிஸ் ஓடி போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே வால்டர் ரொம்ப ஷாக் ஆயிடுவாரு. நான் பெனிதாவோட எஜுகேஷனுக்கு கூட பணம் எடுத்து வைக்கலையே, ஃபுல்லா இதுல தானே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. இதை கேட்ட உடனே பெனிதா ரொம்ப ஷாக் ஆயிடுவா. மம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. அந்த வீடே அவ்வளோ சோகமாயிடும். ஆக்ட் 3 1 hour கழிச்சு அசகாய் இவங்க வீட்டுக்கு வராங்க. பெனிதா அசகாய் கிட்ட புலம்பிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அண்ணா என் ஸ்டடீஸ்க்காக பணம் எடுத்து வைக்கவே இல்லை, எல்லாரும் ஏமாந்துட்டோம், என்னோட ட்ரீம்ஸே நாசம் ஆயிடுச்சு, என்னால டாக்டர் ஆக முடியாது அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட அசகாய் வந்து ரொம்ப என்கரேஜிங்கா பேசுவாரு. நீ ஏன் இப்படி இருக்க, இது ஒரு சின்ன பிரச்சனை, இதுக்காக உன்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் நீ வந்து கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் என்ன சொல்வாருன்னா, நான் வந்து நைஜீரியா போக போறேன், அங்க போய் எஜுகேஷனுக்காகவும் ஈக்குவாலிட்டிக்காகவும் போராட போறேன், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா என் கூட என்ன மேரேஜ் பண்ணிட்டு நீ என் கூட வரலாம் அப்படின்னு ஒரு மேரேஜ் ப்ரொபோசலை வைப்பாரு. இந்த மீன் டைம் வால்டர் ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் மிஸ்டர் லிண்டருக்கு கால் பண்ணி நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஃபேமிலி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மிஸ்டர் லிண்டர் கேட்ட மாதிரி நம்ம அவர்கிட்ட அதிகமான பணத்துக்கு வீடை வித்துடலான்னு சொல்றாரு. இதை கேட்டதும் எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாருக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. பட் அவங்களுக்கு வேற வழியும் இல்லை இல்லையா. லிண்டரும் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து இந்த ஃபேமிலியை ரொம்ப ஹியூமிலியேட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவாரு. இப்போ வால்டர் ஒரு பவர்ஃபுல் ஸ்பீச் கொடுப்பாரு. கொடுத்துட்டு நாங்க கண்டிப்பா அந்த நியூ ஹவுஸ்க்கு தான் மூவ் ஆக போறோம் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுவாரு. இதை கேட்ட அந்த ஃபேமிலிக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடும். எல்லாரும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. இப்போ டிராவல்ஸ் வந்து சொல்றாரு, ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஏத்தக்கூடிய வண்டி வந்தாச்சு அப்படின்னு. ஸோ எல்லாரும் திங்ஸ் எல்லாம் அந்த வண்டியில சந்தோஷமா ஏத்திட்டு இருக்காங்க. மம்மா ரூத் கிட்ட என்னோட பையனை பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கு, இப்பதான் அவனுக்கு ரொம்ப மெச்சூரிட்டி வந்திருக்கு, ஒரு முழு மனுஷனா மாறி இருக்கான்னு தன்னோட பையனை பத்தி ரொம்ப பெருமையா ரூத் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த பிளே எப்படி முடியுதுன்னா, மம்மா பிளான்ட் வளர்த்துட்டு இருப்பாங்க இல்லையா ஜன்னல் ஓரமா, அந்த பாட்டை கையில எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி இந்த பிளே முடியுது. தன்னுடைய கனவை நோக்கி ஒரு புது நம்பிக்கை அண்ட் தைரியத்தோட இந்த ஃபேமிலி மூவ் ஆகுறத சிம்பலைஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அடுத்து எந்த டாபிக்ல வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. டு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.